Hi friends, last video நம்ம வந்து first trick பார்த்தோம். இந்த வீடியோவில் second trick பார்க்க போகிறோம். இப்போ 2 digit நம்பரில் தான் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் போடுற எல்லா ட்ரிக்குமே வந்து 2 டிஜிட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 3 டிஜிட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போவும் நம்ம வந்து 2 டிஜிட்டில் தான் பார்க்க போகிறோம். 2 டிஜிட்டில் உள்ள நம்பரில் வந்து எந்த ஃபார்மில் இருந்தால் இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த நம்பரை பாருங்கள், 2 டிஜிட்டில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரெண்டு இதுலேயுமே வந்து சேமாக இருக்குது. செகண்ட் நம்பர் வந்து ஆட் பண்ணால் 10 வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்கா, ஆட் பண்ணால் 10. 2 + 8 10. இந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரி நம்பரில் மட்டும்தான் நம்ம இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ட்ரிக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். 62 × 68. 2வையும் 8ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 8s are 16. 6 × 6 இப்படி பண்ணக்கூடாது. நான் இங்கே வந்து 2 × 8 அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் இங்கேயும் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு நம்பருமே சேமாக தான் இருக்குது. இந்த நம்பரையும் இதுக்கு அடுத்து வர நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் இதோட ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நம்பருமே சேமாக தான் இருக்கும். இந்த நம்பரையும் இதுக்கு அடுத்து உள்ள நெக்ஸ்ட்டு வர நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். 4216 தான் இதோட ஆன்சர். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் நான் சொல்லித்தரேன். இந்த நம்பரும் பாருங்கள், அதே ஃபார்மில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது, செகண்ட் நம்பர் ஆட் பண்ணால் 10 வருது. அதே மாதிரி இதையும் எப்படி பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அப்போது 6 × 4 24. இந்த நம்பர் சேமாக இருக்குது. அப்போது இந்த நம்பரையும் இதுக்கு அடுத்த வர நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 24. இதுதான் இதோட ஆன்சர். 224 தான் இதோட ஆன்சர். நீங்கள் வந்து லாங் டிவிஷன் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது மல்டிப்ளிகேஷன் நம்ம எப்போதும் பண்ணுவோம்ல மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் போட்டால் தெரியும். அந்த மாதிரி போட்டு காமிக்கேன் பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் போட்டால் கரெக்டாக வருது பாருங்கள் ஆன்சர். 6 × 4 24. 4 இப்படி இங்கே போட்டோம், மீதி 2 வந்து மேலே போட்டோம். 1 4s are 4. 4 + 2 6. நெக்ஸ்ட் 1 × 6 6. 1 × 1 1. 4. 6 + 6 12. 2 போட்டோம், மீதி 1 வந்து இங்கே இருக்குது. இப்போது 1 + 1 2. 224. பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் வந்துட்டு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சம் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும். நான் வந்து அதை வந்து கமெண்ட்டில் வந்து டேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் சம். இந்த ட்ரிக்கை நான் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். நான் வந்து யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ட்ரிக். எப்படின்னா செகண்ட் ட்ரிக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்கும், செகண்ட் நம்பர் ஆட் பண்ணால் 10 வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் 10 வரும், செகண்ட் நம்பர் வந்து சேமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மில் தான் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இந்த நம்பரை பாருங்கள், அந்த ஃபார்மில் தான் இருக்கும். 78 × 38. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஆட் பண்ணால் 10 வரும், செகண்ட் நம்பர் வந்து சேமாக இருக்குது. நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 8 8s are 64. எப்போதும் நம்ம இந்த 3 ட்ரிக்லையும் யூஸ் பண்ணுற ஒரே இதுதான் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். 64 போட்டோமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
என்ன வரும்? 21 வருமா? இதை எப்படி போடக்கூடாது, இதுக்கு முன்னாடி உள்ள செஞ்ச ட்ரிக் மாதிரி போடக்கூடாது. 7 × 3 21 நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? 2 நம்பரும் சேம் அப்படி தானே. அப்போது இந்த 21 கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 8 வந்து ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் 29. இந்த ஆன்சர் இங்கே இந்த 29 நம்ம இங்கே போடணும். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரோட இங்கே இந்த 2 நம்பர் சேமாக தான் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த நம்பரை இதோட ஆட் பண்ணணும். அப்போது ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை தான் நம்ம இங்கே போடணும். டேரெக்டாக இது 2 மல்டிப்ளை பண்ணி போட்டக்கூடாது, அது வந்து தப்பாயிடும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். பாருங்கள், இதுவும் அதே ஃபார்மில் தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் 10 வரும், செகண்ட் நம்பர் வந்து சேம். இதை 2 மல்டிப்ளை பண்ணிப்போமா? ஓகே, இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுட்டோம். இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே 1 டிஜிட் நம்பர் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 0 போடணும். ஓகேவா? அது வந்து இதுக்கு முன்னாடி செகண்ட் ட்ரிக்காக இருந்தாலும் சரி, இந்த தேர்ட் ட்ரிக்காக இருந்தாலும் சரி, 1 டிஜிட் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடும் போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டுடணும்? 0 போட்டுடணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை பண்ண போகிறோம். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பரோட இந்த 2ஐ வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிடச்சிட்ட ஆன்சர் 6 × 4 24. இந்த 24ஓட நம்ம இந்த 2ஐ ஆட் பண்ணுவோம். 26 ஆன்சர் கிடச்சிட்டா இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் வந்து இந்த ரொம்ப இந்த நம்ம எப்போதும் மல்டிப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் லாங்காக இருக்கும்ல, அந்த மல்டிப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். அது வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும்னால இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நான் ட்ரிக்ஸ் நிறைய போடுறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த ட்ரிக்கில் வந்து நான் இன்னொரு சம் வந்து உங்களுக்கு கமெண்டில் வந்து டேக் பண்ணுறேன். அது நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் அந்த ஆன்சர் நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.